நம்ம பையன் எடுக்காம விட்டான். பைக் போட்டாச்சு. ஹலோ கைஸ், நான் உங்கள் எம்எஸ். இந்த வீடியோ பார்த்திங்கன்னா நம்ம சேலம் சித்தர் கோயில் இருக்கு இல்லையா, கஞ்சமலைன்னு சொல்லுவாங்க. சித்தர் கோயிலுக்கு பக்கத்தில் இருக்க மலை. மேலே வந்து மலை ஃபுல்லாகவே சித்தர்கள் அப்போ வாழ்ந்ததாக பெரிய ஒரு வரலாறு இருக்குது. மலைக்கு மேலே ஈசன் வந்து தரிசனம் தராரு. அந்த கோயிலுக்கு தான் நம்ம போக போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காலையில் கரெக்டாக பார்த்திங்கன்னா ஒரு 6 o'clock மலை ஏறலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். ஏற்கனவே ஒரு வீக் பிளான் பண்ணியிருந்தோம். பட் மழை வந்துச்சு. சண்டே இது மாதிரி தான் பிளான் பண்ணியிருந்தோம். ஃப்ரைடே நைட்டு மழை வந்ததுனால லாஸ்ட் வீக் வந்து போக முடியல. இந்த வீக்கில் பார்த்திங்கன்னா நாங்கள் மலையேற ஸ்டார்ட் பண்ண டைம் பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு 6:30 கீழே இருந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. என்ன டைமிங்குள்ளே ஏறுறோம் இறங்குறது வீடியோவில் ஃபுல்லாக பார்ப்போம். இதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடி ஏறினது. அதுக்கப்புறம் இப்போ தான் போகிறோம். வழியெல்லாம் கொஞ்சம் நல்லாவே அமைச்சிருக்காங்க. லாஸ்ட் டைமை விட இந்த டைம் போகும்போது ரொம்ப பெட்டர் ஃபீலிங் கொடுத்தது. நல்லா ஏறத்துக்கு ரொம்ப சிறப்பாகவே இருந்துச்சு. என்ன முரளிக்கு வரணும் கீழே வருது. நல்லா சாப்பிடலாம் கொஞ்சம், நல்லா சாப்பிடு. பேசாமல் இருங்க. ஒரு ரூபா கொண்டு வந்துருக்காரு போல. சீக்கிரம் முடிக்கலாம். எவ்வளோ தானே ஏறி திருப்பி தான் சொல்லியிருக்கு. வாரம் வாரம் வரேன். நாளைக்கே பார்த்தீங்கன்னா சேர்த்துல இதான் வந்துடுறோம் 10 நிமிஷத்தில் வந்துருப்பேன். நான் தொட்டிருப்பேங்க பக்கமாக. நான் இப்போ தான் அடியாரம் போயிருக்கிறேன். வந்துட்டேன். ஓகே ஓகே. நானே எதுக்கு உன்னை குளிச்சுட்டு வரேன்னா, கொஞ்சம் தூரம் ஏறின உடனே படிக்கட்டு மாதிரி இருந்த பாதையெல்லாம் இதுக்கு மேலே இது மாதிரி தான் இருக்குது. கரடு மாதிரி தான் இருக்குது. ஃபுல்லாகவே ஏறுறதுக்கு கிட்டத்தட்ட 3-4வது மலையில் தான் நம்ம ஈசனை பார்க்க முடியும். ஃபுல்லாகவே இது வந்து பாறைகள் நிறைந்த ஒரு வழித்தரமாக தான் இருக்குது. இல்லை மச்சி, குருவி தான் கத்து இல்லை, சவுண்டு வேணும்ல. காற்றோட சவுண்டு அப்படியே கேப்சர் பண்ணும். 1 கிலோமீட்டர் தான் வந்திருப்போம். அதுக்குள்ளே எனர்ஜி ஏற்றுறோம். நண்பர் வந்து வண்டியிலேயே மொபைல் எடுத்து போயிருக்கிறார். ராஜா வராரு. கூட தெரியுதா? தெரியுது. இப்போதான் கீழே வராரு. வந்தோடனே ஒரு டயர்ட் ஆகிடுவார். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இனிமேல் பொறுமையாக ஏறிக்கலாம். நம்ம சித்தர்கள் வழியாக உள்ளே வந்துட்டு அங்கேருந்து அந்த மலைக்கு போகிற பாதை வந்து ரொம்ப சின்னதாக தான் இருக்கும். நம்ம அடிவாரத்தில் காட்டின இடம் இருக்குது பார்த்திங்களா, அங்கே தான் பைக் போட்டுட்டு அங்கேருந்து தான் மேலே வர முடியும். எந்த ஒரு ஃபெசிலிட்டிஸுமே மேலே கிடையாது. தண்ணி கூட கிடையாது. நம்ம கீழேருந்து என்ன எடுத்துகிட்டு போகிறோமோ அதுதான் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி இது மாதிரி அங்கங்கே லைட்லாம் போட்டிருக்காங்க. ஏன்னா இங்கே வந்து மாதம் பௌர்ணமியில் நைட்டில் ஏறிட்டு நைட்டில் இறங்குறது ரொம்ப ஃபேமஸான ஒன்று. அதனால் வந்து நைட் டைமில் இங்கே மலையேற்றம் நிறையா நடக்குது. அதுவும் பௌர்ணமி நாளில் தான். இந்த மாதத்தில் நாங்கள் போனது பௌர்ணமிக்கு நெக்ஸ்ட் டே தான் போயிருக்கோம். அதனால் நேற்று வரும்போது பயங்கர கூட்டமாக இருந்துச்சோம். மேலேருந்து வியூஸ்லாம் பார்க்க ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. கிட்டத்தட்ட நம்ம சன்ரைஸ் பார்க்க போகிறோம். சன்ரைஸ் ஆயிடுச்சு அந்த சைடு. ஆனால் மலையை நாங்கள் ரொம்ப மறைச்சதுனால மலை மறைச்சிச்சு, ஃபுல்லாக தெரியல. பட் ஏற ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அதே மாதிரி ஏறும் பொழுது ஃபஸ்ட்டு இப்போ தான் ரொம்ப வருஷம் கழிச்சு வரதுனால நாங்கள் ஷூ போட்டுட்டு தான் வந்திருக்கோம். இதே மாதிரி நம்ம வெறுங்காலில் தான் ஏறணுங்கிறதும் இல்லை. செப்பல் போட்டுட்டும் ஏறலாம், ஷூ போட்டும் ஏறலாம். வெறுங்காலில் பயங்கர கஷ்டம். ஃபஸ்ட்டு 1 time 2 times வந்துட்டு அதுக்கப்புறம் நாம் ட்ரை பண்ணலாம். நம்ம ஏறும்பொழுது இந்த பசுமாடு வந்து ஒரு பாறையில் வரைஞ்சிருப்பாங்க. இந்த இடத்த நம்ம தொடும் பொழுது கிட்டத்தட்ட 30% நம்ம மலை ஏறிட்டோன்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு மலை நம்ம ஏறி முடிக்கும் பொழுது சன்ரைஸ் வந்து பயங்கரமாக தெரிஞ்சிச்சு. 7:15 மேலே தான் பாயிருக்கு. பட் இந்த மலை உச்சிக்கு வரும்போது தான் நல்லா தெளிவாக போய் சூரியன் தெரிஞ்சுது. பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு. இந்த வியூஸ்லாம் நாங்கள் கிளியராக பார்க்கலாம். வாங்க.
நங்கி நாளடா உன் பக்கத்தில் ஒரு ஆள் நீங்களே பேர் அவரு சேர்த்தல கேரட் வேண்டாம். எங்கே பண்ண என்னடா என்ன ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணிட்டு போகிறேன். அவங்க ஸ்டீல் ஷர்ட் தான் கறனாங்க. பரவாயில்ல, இங்கே கொண்டாந்து ஷர்ட் போட்டுக்கிறேன். அற்புதம். இந்த இடத்துக்கு தேவைதான். மச்சான் எந்த மலை போகணும்? அந்த மலையா? இல்லை போய் கட் பண்ணி ஏறா. அந்த மலை தான் நான் ஏறணும். இந்த மலையோட முகனை 300 போட்டு வேணும். அந்த இடம் வந்து கன்னிமார் கோயில். அங்கே ஒரு இதுக்குது இல்லை. ஃபஸ்ட்டு மலையை தாண்டின உடனே ரெண்டாவது மலையில் கொஞ்சம் சமதள பாதையாக தான் இருக்குது. அது கொஞ்சம் ஈஸியாகவே இருக்குது போகிறதுக்கு. செகண்ட் மலை ஃபுல்லாகவே கொஞ்சம் சமதள பாதையில் போயிட்டு அப்புறம் தான் மூணாவது மலையில் ஏற்றமாக இருக்குது. அதமாக இருக்குண்ணா. மழை பெய்யும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஆமாம், சீக்கிரமாக நான் வந்து கவர்மெண்ட்டில் பேசி சைட்டில் வந்து இது போகிறதுக்கு ஏற்பாடு பண்ணுறோம். அது நடக்காது, அது நடக்காது. உள்ளே வரக்கூடாது. இது யாரும் என்கரேஜ் பண்ணுறதில்ல. மலையில் இது மாதிரி பண்ணணும். கிட்டத்தட்ட பாதி தூரம் வந்துட்டோம். ஸோ இந்த மலை உச்சியில் போயிட்டுருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க ஓரளவுக்கு முக்கால் மலை ஏறிட்டாங்க. ஸோ நம்ம பாதி மலையிலேருந்து இன்னும் கொஞ்சம் பாதி தூரம் ஏற இருக்குது. நான் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு கொண்டு வந்த ஸ்நாக்ஸ் பிஸ்கெட்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் கொண்டு வர மறந்துட்டு ஆக்சுவலாக. நெக்ஸ்ட் டைம் வரும்போது ஃப்ரூட்ஸ் தான் பிளான் பண்ணணும். நெக்ஸ்ட் டைம் இந்த சென்ஸ் வீக்லி வர மாதிரி பிளான் வச்சுருக்கோம். ஸோ எவரி சண்டே வர மாதிரி, அது இல்லாமல் அமாவாசை பௌர்ணமி ஆனால் வரலாங்கிற மாதிரியும் ஐடியா வச்சுருக்கோம். ஸோ பார்ப்போம். ஸோ இது ஃபஸ்ட்டு வீக்கு தான். அந்த பாதையில் பார்த்திங்கன்னா நம்ம போயிட்டுருக்கிறதுக்கும் லெஃப்ட் சைடில் ரொம்ப பள்ளமாக இருக்குது. ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் போகணும் நைட் டைமில் வரும்போது. அதனால் ஃபஸ்ட் டைம் வந்தீங்கன்னா கொஞ்சம் கிளியராக பகலில் வந்து பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் நீங்கள் நைட்டில் வர ட்ரை பண்ணுவோம். பட் மேக்ஸிமம் விடிய காலையில் வந்துட்டு நாம் முடிஞ்ச வரைக்கும் ஒரு 10 மணிக்குள்ளே நான் 11 மணிக்குள்ளே இறங்க பார்க்கணும். இப்போனா நீங்கள் 5:30 நீங்கள் கோயிலுக்கு வந்துட்டு ஒரு 6 o'clock ஏற ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா தான் 10-11 மணிக்கு நீங்கள் கீழே வர முடியும். அதான் முடிஞ்ச வரைக்கும் காலையில் ஏறிட்டு இறங்கலாங்கிற மாதிரியே பிளான் வச்சு. ஷூ போட்டு வரது பரவாயில்லையா, செருப்பு போட்டு வரது பரவாயில்லையா? பரவாயில்ல. ஏன்டா அப்படி சொல்கிற? இதெல்லாம் சொல்லுங்கள். என்ன இதெல்லாம்
எங்கள் மலையில் என்னமோ வந்துட்டு போய் வாங்க பின்னாடி தான் பிடிக்கணும் வாங்க குரங்கு கேட்டல இங்கே இருக்குது 3 குரங்கு குரங்குலாம் இருக்குது வாங்க. ஆமாம் தலை இருக்குதுதா பாருங்க தெரியுது நல்லா இப்படிடா திருப்பி அங்கே ஒன்று பாரு சின்னது போது தலை டேய் தம்பி பண்ண அச்சி ஃபோனை இப்படி திருப்பி வர்றா போயிடு அதான் பண்ணுறான் பாரு அதா மச்சான் ஹாய் தலை நானும் வரேன் தலை தலை விழுந்துடாத தலை எப்படி தலை இது மலை ஏறுற அனுபவம் தலை ரொம்ப எனர்ஜியாக இருக்குல்ல அப்படியே அங்கங்கே உட்காடுற அது எனர்ஜியை வந்து குறைக்கிறதுக்காக கேமராவில் ஹைட் எடுத்து காட்டிடல அப்புறம் ஒத்துக்கும் பாய் எடுத்து கீழே போட்டு வந்துடணும் எதுக்கு போட்டோ எடுத்தோன்னு ஃபஸ்ட்டு என்ன அப்படி சொல்லிட்டேன் அடிபட்டு ஹாஸ்பிட்டலில் இருக்கிற மாதிரி இருக்குது எனக்கு கொடுத்துட்டு வந்துடும் பாய்க்கோட அடி விளாட்டம் ஒன்றும் இல்லை அது பண்ண யூடியூப் ரீச் ஆயிட்டோம் அவனை விட்டால் இன்னொருத்தருக்கு மேலே உட்காந்து எங்க படிக்கிற சைத்தன்யா சைத்தன்யால படிக்கிற சிபிஎஸ்சி ஸ்கூல் அது நாளை இன்னொரு குரங்கு இருக்குது அது என்ன பண்றது அது வருஷம் அடிக்கணும் ஐயா கோயில் வந்துச்சு மங்கி கோயில் வந்துட்டோமா மங்கி ஸ்கிடன் தட்டியுமே ஹாய் ஹாய்டா ஐயோ சாரி மேலே வரும்போது கரெக்டாக ஒரு 8:30 ஆயிடுச்சு 2 ஹவர்ஸாக கரெக்டாக நடந்திருக்கோம். ஸோ நம்ம சாமி பார்க்க போகிறோம். இங்கே இருக்க கோவில் தான் ரொம்ப பழமையான கோவில். இங்கே தான் ஈசன் இருக்கார். விநாயகர் கோவில் பக்கத்தில் இருக்குது. ஸோ அதுக்கு பக்கத்தில் தான் நடுவில் ஈசன் இங்கே தான் இருக்கார். சாமி கும்பிடலாம் வாங்க. அதே மாதிரி கோயிலுக்கு மேலே கோயில் இருக்கிற இடத்துல பார்த்திங்கன்னா நிறையா மங்கிங்க இருக்குது. அதெல்லாம் நம்ம கொண்டு வந்த பேக்கோ எதுனாலும் கொஞ்சம் சேஃப்டியாக வச்சுக்கோங்க. சும்மா காண பார்த்தியா வெளிக்கிறானா? ஆமாம் அங்கே போயிருக்கிறான். பசங்களாம் பாரு தண்ணி கூட கொண்டு வரல, டப்புன்னு வந்துட்டானுங்க. சாமி கும்பல் இங்கே பாதிச்சு பேசணும். இந்த பக்கம் வச்சு இந்த மாதிரி கன்னிமார் கோயிலில் தண்ணிக்குதா? பாடியில் தண்ணிக்குது. போகலாமாங்க? 5 நிமிஷம் உட்காரலாம். சரி தண்ணி குடிச்சுட்டு கொடுக்கணும். இதை கொடுத்துட்டு உனக்கு ஒரு பாட்டில் தாரேன். தனியாக எல்லாம் ஆளுக்கு ஒரு தர மாதிரி கொடுத்துக்கணும். ஒரு மாதிரி தாரேன். நீ கொண்டு போய் அந்த பாட்டு இது நீ எத்தனை நாளைக்கு குடிச்சிக்கிட்டீங்கனாலும் இது எப்படி ஆகாது. அதான் அவங்க 3 பேர் தான் வந்துக்கிறாங்க. பூசாரி இப்போ பெரியவர், அந்த அம்மா வாட்டங்குது வந்துட்டு இப்போ 3 நாள் இந்த பௌர்ணமி மட்டும் சாமி பூஜை பண்ணிட்டு கிளம்பிடுறது. சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு அங்கேயே ஒரு half an ஹவருக்கு மேலே அங்கேயே வெயிட் பண்ணோம். வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் கீழே இறங்க ஸ்டார்ட் பண்ணோம். கிடைக்குமா? குழம்பு அம்மா தனியாக கொஞ்சம் எடுத்து நீ தான் எதுவும் வேணாம் இப்படி அப்புறம்ண்ணா. ஈஸியாக அதில் போனால் அவனுக்கு என்ன மரியாதைன்ட்டு அதில் போகிறான். முத்து முத்து போங்க, எப்படி ரோடு எப்படின்னு பார்க்கலாம். போங்க அடுத்து காலை ஊனி முடிஞ்சு இறங்கணும். வேற ஒன்றும்
சரி நான் செங்குத்தில் வந்துடுறேன், நீங்கள் அதில் போங்க. தலை ரூட்டு இல்லைலாம் முள்ளு முள்ளாகும் தலை. முள்ளு இல்லை தலை, உட்காந்து தெரியும் தலை. முள்ளுக்குள்ளே பூந்து போகணும். வாடா இல்லையா ரிஸ்க்கு தலை. ஏன் தலை ரிஸ்க் எடுக்கிறா? வா தலை. இதுலேயே ரிஸ்க் இருக்குது. இருந்தாலும் ரெகுலராக போயிட்டு இருக்கிற பாதை. ஏய் இவன் என்ன பிடிச்சிட்டு உளுத்து கீழே தள்ளி விட்றான். பொறுமை போ. என்ன இருக்கிற கையை பிடிச்ச பண்ணீங்க அடிச்சு இப்போ இருந்தால் வீடியோ எடுமிச்சோம். இங்கேருந்து எடுக்கணும், அப்படியே இறங்கிக்கலாம், அதை கட் பண்ணிட்டு. ஏதில் ரிஸ்கி பக்கத்துலேயே தான் வரிக்கின்னு ஒன்று இருக்குது, அதெல்லாம் உனக்கு காதில் விடுவார். வேற காதில் வீடியோவில் சொல்லி ஓட்டில் கரைகளாக பார்க்க போகிறேன். நான் அந்த வா இந்த இடத்துல மியூசிக் போட்டுற மச்சான். ஏய் பாதை நெட்டு விட்டான பாதை. இன்னொரு வரையில் உட்காந்துக்கிட்டு இருந்தது கால் அப்படியே டைட்டாக இருக்கும். கீழே வந்துட்டோம். கீழே வந்து 10 o'clock கரெக்டாக வந்தாச்சு. கிட்டத்தட்ட 1 மணி நேரத்தில் கீழே இறங்கிட்டோம். அப்போது ஏறும் பொழுது 2 மணி நேரம் ஆச்சு, இறங்கும் பொழுது 1 மணி நேரத்தில் இறங்கிட்டோம். அங்கங்கே ஸ்டீல் சேர்லாம் போட்டிருக்காங்க. மேலேயும் நடுவுலையும் இருக்குது, மேலே கோயில்கிட்ட இருக்குது. நல்லா சிறப்பாகவே பண்ணியிருக்காங்க. மொத்தம் 4.50 கிலோமீட்டர்னு இங்கேயே போட்டிருக்கு. 4.5 கிலோமீட்டர் தூரம் போகிறதுக்கு, வரத்துக்கு 4.5 கிலோமீட்டர், 9 கிலோமீட்டர். ஸோ வந்து சிறப்பான ஒரு மலைப்பயணம் முடிஞ்சது. ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் ஆச்சு. ஆக்சுவலாக இது வீக்லி நாங்கள் ஃபாலோ பண்ணலான்ட்டு இருக்கோம், எல்லா சண்டேவும். நீங்களும் வந்தீங்கன்னா மறக்காமல் இந்த இடத்துல தண்ணி அடிச்சுட்டு போங்க. ஏன்னா இங்கே இருக்க மங்கிக்கெலாம் இந்த தண்ணியில் தான் யூஸ் பண்ணுறாங்க, குடிக்கிறாங்க. அதனால் வந்தீங்கன்னா மறக்காமல் இந்த இடத்துல தண்ணி அடிச்சுட்டு போங்க. நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்ப்போம். அண்டில் தென் நான் உங்கள் MS. பை கைஸ். அந்த பிஸ்கெட்லாம் போட்டோம் வங்கிக்கு. வீடியோ போட்டுருந்தா தண்ணி இது